என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில இந்த தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற அன்பு சகோதரர்களை நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளில கூட அடியனுக்கு உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் மனதார ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். அருமையான மகள் பிரீத்திக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட சில தலைப்பின் வாயிலாக நம்ம சில வசனங்களை தியானிக்கலாம். கர்த்தருடைய வழிகள் என்று ஒரு தலைப்புல சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாரும் கேட்ட வசனம், படித்த வசனம், இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் இதை பிரசங்கித்த வசனம் தான். நான் மீண்டுமாக அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க அதை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில அதை கடைபிடித்து கர்த்தருடைய வழியிலே நம்ம கடந்து போகலாம். கர்த்தருடைய வழிகள் என்று சொல்லப்படுகிற பொழுது ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவானா எல்லாவற்றையும் அவரால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த பூமியில வைத்திருக்கிறார். அதனாலதான் கடவுள் ஆதாமை முதல்ல உண்டாக்கும் பொழுது நன்மை தீமை அறியத்தக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நன்மையும் தீமையும் ரெண்டையுமே அறிந்து கொள்ளணும். எல்லாமே நன்மையா இருந்தாலும் தவறு, எல்லாமே தீமையா இருந்தாலும் தவறு. இந்த ரெண்டையும் வைத்திருறாரு. அதுல நாம எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை நாம தெரிந்து கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட நிலையில கர்த்தருடைய வழிகள் என்று சொல்லப்படுகிற பொழுது ரெண்டு வழிகளா நம்ம பிரித்து கொள்ளலாம். ஒன்னு மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. இந்த மரண வழிக்கும் ஜீவ வழிக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது? மரண வழிகள் என்பது எது வசனங்கள் எங்கெல்லாம் குறிப்பிட்டப்பட்டு அது குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி முதல்ல நம்ம தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. யோவான் 14:5-6. நீங்க பேனா பென்சில் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து வாசிக்கலாம், நேரம் இருக்காது. ஆகினால அதை நீங்க ஒரு பேப்பர்ல குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பிறகு நீங்க வாசிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். தோமா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று கேட்கிறார். நல்லா கவனிக்கணும். தோமா என்பவர் அவருடைய சீஷர், இயேசு கிறிஸ்துவோடைய 12 சீஷர்ல அவர் ஒருத்தர். அவர் என்ன ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, நீ போகிற இடத்தையே நாங்கள் அறிந்து கொள்ளவில்லையே, தெரியாது, உம்முடைய வழியை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த தோமா தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இந்திய தேசத்துல கிறிஸ்தவர்களா மாறுவதற்கு, கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஒரு தூண்டுகோலாய் நம்முடைய தேசத்துக்கு வந்தார். அவர் தான் அங்க கேட்கிறார். அப்போ ஆண்டவருடைய வழியை எப்படி நாம அறிந்து கொள்ள வேண்டும்? 6வது வசனத்துல சொல்றார், கவனிங்க. அதே யோவான் 14:6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால எல்லாமும் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இது அழகா தெளிவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இது ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். அப்போ இயேசு கிறிஸ்து மிக தெளிவா அந்த சீஷனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ இந்த வழியா போகலன்னா எந்த மனிதனும், அது கிறிஸ்தவனா இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா இருக்கட்டும், எந்த பாஷை பேசுகிறவர்களா இருக்கட்டும், இந்த வழியாய், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வழியாய் தவிர வேறு எந்த வழியாகவும் பிதாவினிடத்துல போக முடியாது, அதாவது பரலோகம் போக முடியாது அப்படின்னு ஒரு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி எரேமியா அவர் மூலமா சில வார்த்தைகளை சொல்றதை நம்ம அறிய முடிகிறது. குறிப்பாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 21வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்படுகிறது. கவனிங்க. இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு முன்னே ஜீவ வழியும் மரண வழியும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த 2 வழிகளை இங்க கொண்டு வந்துட்டாரு. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவர் எரேமியா கிட்ட சொல்லி மக்களுக்கு சொல்லும்படி சொல்றாரு.
அந்த எளிமையா மக்கள் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு முன்னாடி ஜீவ வழியும் மரண வழியும், இந்த 2 வழியுமே வைக்கிறேன். உங்களுடைய ஞானத்தினால எந்த வழியை தெரிந்து கொள்ளுகிறீங்களோ அந்த வழி உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்குமோ அங்கதான் முடியும். நீங்க அந்த வழியில போயிட்டீங்கன்னா நீங்க போகிற இடம் அது நன்மைக்கு ஏதுவா இருக்குதா தீமைக்கு ஏதுவா இருக்குதா அப்படின்றத அந்த வழியை அறிய பொழுது, அந்த வழிக்குள்ள நுழைகிற போது நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்ப நீங்களும் நானும் கட்டாயம் என்ன பண்ணுவோம்? நிச்சயமா மரண வழிக்குள்ள நம்ம போக மாட்டோம். ஜீவனுக்கு போற வழியா தான் போகுவோம். ஜீவன் யாரு? இயேசு கிறிஸ்து. மரணம் யாரு? பிசாசு. அப்ப பிசாசு நம்ம பின்தொடர்ந்து போக மாட்டோம். ஜீவன் உள்ள தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்தொடர்ந்து போகிறவங்க நம்மலாம். அப்ப நமக்கும் ஆண்டவர் இந்த பூமியில என்ன கொடுத்திருக்கிறாரு? நீங்க போகிற வழிய, உத்தமமான அந்த வழிய நீங்க தெரிந்து கொண்ட அந்த கடவுளை நீங்க பிரத்தியாருக்கு சொல்லணும். இந்த உலகத்துல உங்களோட நண்பர்களுக்கு சொல்லணும், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லணும், உங்க அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு சொல்லணும். இல்ல எத்தனையோ உறவுகள் மத்தியில இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல 2 பேர் கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டு இருப்பாங்க, மீதி 4 பேர் ஏத்துக்காம இருப்பாங்க. அப்படிப்பட்ட உறவுகள் மத்தியில சொல்லணும். இதுதான் ஆண்டவர் சொல்ல, 2 வழியை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த 2 வழியில நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அது சரியான வழியில எங்க கொண்டு போய் விடும் என்று சொல்லி விளக்கமா அவர் கொடுத்துட்டாரு. இந்த 2 வழிகளும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒன்னு மரண வழி, இன்னொன்னு ஜீவ வழி. இந்த 2 வழிக்கும் நிறைய வித்தியாசம். இப்ப முதல்ல மரண வழி என்பது என்னன்னு பார்க்கலாம். இந்த மரண வழி என்பது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7வது அதிகாரத்துல 13வது வசனம் சொல்லுது. கவனிங்க, மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனம். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க, கேட்டுக்கு போற வழி, அதாவது பாதாளத்துக்கு போகக்கூடிய வழி, நரகத்துக்கு போகக்கூடிய வழி, தவறு செய்கிற வழி, சாத்தான் நம்மளை அழைத்து செல்லுகிற வழி. அது எப்படி இருக்குமா? விசாலமா இருக்கணும், பெரிய வழியா இருக்கும். அது குறுகிய பாதையா இருக்காது, நல்ல விசாலமான வழி. அது எப்படி நம்ம அத உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, இச்சிக்கிறது, நம்ம இழுக்கும். பார்வை அந்த பொருளை பார்த்தோன்னே நம்மளை இழுக்கிறது போல ஒரு தோற்றம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா சென்னை பட்டணத்துல வாழ்கிறவங்களுக்கு நான் சுலபமா தெரிஞ்சு கொள்றதுக்கு என்னன்னா, சரவணா ஸ்டோர் இருக்குது. சரவணா ஸ்டோர்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த சரவணா ஸ்டோருக்குள்ள போனீங்கன்னா அதுல இல்லாத பொருளே இல்லை. எல்லாத்தையுமே மற்ற கடையில அதை விட கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா சரவணா ஸ்டோருக்கு போனா இதை வாங்கணும், அதை வாங்கணும், இப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி, குறிப்பா ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்படிதான் இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமா அந்த ஈர்ப்பு உள்ளது. எதையாவது வாங்கணும், எதை கண்ணுல கண்டதெல்லாம் இவ்வளவு அழகா இருக்குதே, இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பரபரப்பு, அந்த இதை வாங்கிக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த ஈர்ப்பு சக்தியே கொடுக்கக்கூடிய பொருட்களை அவங்க வச்சிருக்கிறான். இதே போலதான் நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம், நமக்கு கண்ணுக்கு தெரிந்து ஈர்க்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யறோம். சினிமா பாக்குறது, நல்ல புகை விட்டா நல்ல மனசுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் போட்டா நல்லா. இப்ப ஆணும் பெண்ணும் இப்ப சமமாயிட்டாங்க, குடிக்கிறதெல்லாம் பாத்திருப்பீங்க நீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த காணொலி வழியா நிறைய பாக்குறோம். ஆண்கள் தான் முன்னெல்லாம் குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இப்ப பெண்கள், அதுவும் பள்ளியில படிக்கிறப்ப ஸ்டூடெண்ட் எல்லாம் கூட குடிக்கிறாங்க. சர்வ சாதாரணமா குடிக்கிறாங்க. அப்போ அது குடிச்சா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படி எவைகளெல்லாம் நம்ம சரீரத்துக்கும் நம்ம ஆத்மாவுக்கும் கேடா இருக்கிறதோ அதையெல்லாம் இழுக்கக்கூடியது, அதுதான் பிரதான வழி என்று சொல்லப்படுகிறது. அது பிரதான வழினா நம்ம விருப்பப்படியெல்லாம் போகலாம், நம்ம விருப்பப்படியெல்லாம் வாழலாம், நம்ம விரும்பினதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், செய்யலாம். அப்படின்றதுதான் அந்த பிரதானமான வழி, அதாவது அகலமான வழி என்று வேதத்துல அதுக்கு குறிப்பிடப்படுகிறது. அந்த பாதையில போகிறவங்க எங்க கடைசியில போய் நிப்பாங்க? நரகத்துல போய் விழுவாங்க. ஆனா அது ஆரம்பத்துல தெரியாது. அது போக 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 போகத்தான் கடைசியே நம்முடைய வாழ்வு முடியும் தருவாயில தான் அது நரகத்துல கொண்டு போய் நிற்கும். நீதிமொழிகள் எழுதின சாலமோன் எழுதுறார் மிக அழகா. 16வது நீதிமொழிகள்ல 25வது வசனத்துல, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நான் முதல்ல சொன்ன போல்தான், நம்ம மனசுக்கெல்லாம் எது நல்லா இருக்குது, நம்முடைய கண்ணுல அப்படி இழுக்கப்படுகிறது, அதை பார்க்கும் போதே அதை சாப்பிடணும்னு தோணுது, அதை செய்யும், அதை பார்க்க காதுல கேட்கும் போதே அதை செய்யணும்னு தோணுது, அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதுல.
எதுல? அந்த நரகத்துக்கு போகிற அந்த எல்லா சம்பவங்களுமே மனிதனுடைய இருதயத்தை இழுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப அந்த இழுக்கக்கூடியதான எந்த காரியமா இருந்தாலும், அது பேச்சா இருக்கலாம், செயலா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. இப்ப ஒண்ணு இல்ல, பார்வையில எப்படின்னு இழுக்க முடியும்? பார்வையில என்ன பண்ணுவாங்க? இந்த மொபைல் எடுக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு நிறைய அதுல இருக்கிற அந்த கெட்ட கெட்ட காரியங்கள்லாம் என்ன பண்றாங்க? ஆபாசமான காரியங்கள்லாம் பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க, மணிக்கணக்கா பார்ப்பாங்க. அப்ப காரணம் என்ன? நம்ம கண்ணுனால இழுக்கப்படுகிறது. அதே மாதிரி வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவாங்க, கெட்ட கெட்டதா செய்வாங்க. அப்ப வாயினால் பேசுகிறதுல, செவியில நமக்கு செவிக்கு இனிமையா அது ஒருத்தர் நல்ல காதுக்கு இனிமையா பேசக்கூடியது. இனிமையா பேசக்கூடியதுன்னா என்ன? சாத்தானுடைய செயல்பாடுகளை ஒரு கதை போல, இல்ல செயல் போல, ஒரு பாட்டு போல இப்படி எல்லாம் கொண்டு வந்து அதை பேச கேட்க நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அதுல போயிடுறோம், அப்படியே ஈர்த்து போயிடுறோம். இவைகள் எல்லாமே அது நரகாக்கினிக்கு தீர்க்கப்படுகிறதா இருக்கிறது. அதுதான் சொல்றார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்படுகிறது. கவனிங்க, சங்கீதம் முதல் சங்கீதத்துல 6வது வசனம், அதாவது கடைசி வசனம் தான், 6 வசனம் மொத்தம். அதுல சங்கீதம் 1:6 கர்த்தர் நீதிமான்களின் வழியே அறிந்திருக்கிறார், துன்மார்க்கிற வழியோ அழிந்து விடும். அப்போ கடவுள் 2 பேரையும் பாக்குறாரு, நீதி செய்கிறவர்களையும் பாக்குறாரு, அநீதி செய்கிறவங்களையும் பாக்குறாரு. ஆனா அங்க அவர் சொல்ல நீதிமான்களுடைய வழியை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆனா துன்மார்க்கருடைய வழியும் அவர் அறிந்தும் ஒன்னும் செயல்பட முடியாம இருக்கிறார். செயல்பட மாட்டாரு. ஏன்னா அவன் நான் எவ்வளவோ சொல்லியும் அவன் மனம் திரும்பாதபடி அவன் மரண வழியில போகிறான்னு சொன்னா அவன் எப்ப திரும்பி வரானோன்னு சொல்லி விட்டுருவாரு. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல போகும்போது அப்படிதான் கொண்டு போனாரு, நல்ல வழியில கொண்டு போனாரு. உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நாட்டுல கொண்டு போய் உங்களை வைக்கிறேன், நீங்க நடாத மரத்துல இருந்து சாப்பிடுவீங்க, நீங்க கட்டாத வீட்டுல குடியிருப்பீங்க அப்படின்னா நல்லா அழகா சொல்லி கூட்டின்னு போறாரு. ஆனா அந்த மக்கள் மனம் திரும்பாதபடி அவர்கள் மனம் போன போக்கில இச்சிட்டாங்க. எங்களுக்கு மாம்சம் வேணும், எங்களுக்கு உணவு வேணும், எங்களுக்கு வெள்ளைப்பூண்டு வெங்காயம் வேணும், எங்களுக்கு தண்ணி வேணும், இப்படி இச்சித்து தவறு பண்ணாங்க. ஆண்டவருக்கு விரோதமா தூஷணம் பேசினாங்க. அதனால அநேக மக்களை வனாந்தரத்துல அவர் அழித்து போட்டார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த விதமா தான் சொல்றாரு, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். தயவு செஞ்சு யாரோ பேசுறீங்க, கவனிங்க. ஏன்னா திருவசனத்தை பேசுகிற பொழுது வேறு ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாது. தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒருவேளை நீங்க பேசுறதா இருந்தா மியூட் போட்டு பேசுங்க. ஆகவே நீதிமொழிகள் அந்த சங்கீதக்காரர் சொல்வது போல அந்த துன்மார்க்கருடைய வழியோ அது நீடித்திருக்காது, அழித்து போய்விடும். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்துல எடுத்து நம்ம வாசிப்போமான்னு சொன்னா ஒரு சம்பவம் அங்க நடக்குது. அதாவது 5வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து 10 வசனங்கள் வரைக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா சப்பிராள் என்று 2 பேரை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சீஷர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்து அவர் பரலோகம் போன பிறகு இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க. ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை அவர் மேல நிரப்பப்பட்டு அவர்கள் கடவுளை பற்றி ஆண்டவரை பற்றி உலகத்துக்கு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது வீடுகள் தோறும் அவர்கள் ஜெபித்து அப்பம் பிட்டு பகிர்ந்து சமமான நிலையில அவர் பகிர்ந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி பண்ணும் பொழுது ஒருத்தர் அங்க ஏழையா இருக்கிறாங்க, ஒருத்தர் வசதி உள்ளவங்களா இருக்கிறாங்க, ஒருத்தர் நடுத்தர குடும்பத்துல இருக்கிறாங்க, ஒருத்தர் ரொம்ப தரித்திரத்துல இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையிலே அந்த சீஷர்கள் எல்லாம், அதாவது கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுடைய காணி ஆட்சிகளை விற்று கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்ல போயிட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்களுடைய சொந்த வீடு, நிலம், சொத்து, ஆடு மாடு இவைகள் எல்லாம் வித்துட்டு கொண்டு வந்து அந்த பணத்தை அந்த சீஷர்களுடைய காலில் கொண்டாந்து வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? இல்லாதவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் சமமா பகிர்ந்து கொடுக்கறாங்க. அவங்க எடுத்துக்கல ஒரு காசும், சமமா பகிர்ந்து கொடுக்கறாங்க. அப்படி பகிர்ந்து கொடுத்து நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரர் இருக்கக்கூடாது, நான் பெரியவன் நீ சின்னவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சமமான நிலையில அவர்கள் பகிர்ந்து உண்டு மிக மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அப்போ இந்த அனனியாவும் சப்பனியாவும் அவங்களுடைய நிலத்தை விற்கிறாங்க. நிலத்தை வித்து கொண்டு வரும் பொழுது அந்த பணத்துல பாதிய ஒளிச்சு வச்சுட்டாங்க, மீதி பாதியை கொண்டு வந்து சீஷர்களுடைய கார்ல வைக்கிறாங்க. அப்போ பேதுரு சொல்றாரு, நீங்க இவ்வளவு நாள் உங்களுடைய சொத்து, உங்களுடைய வீடு நீங்க வச்சுட்டு இருக்கும்போது அது உங்க வீடு தானே, அதை நீங்க விற்கும் போது அது உங்களுடைய வீடு பணம் தானே,
நீங்க கொண்டு வரும்போது மட்டும் ஏன் பாதியை ஒளிச்சு வச்சு பாதியை கொண்டு வந்து வச்சீங்க? அப்படி செய்ததுனால எனக்கு விரோதமா நீங்க செய்யல, கடவுளுக்கு விரோதமா நீங்க பாவம் செஞ்சீங்கன்னு சொல்றாரு. சொன்ன அந்த மாத்திரத்துல விழுந்து செத்து போறான். யாரு? அனனியாவும் செத்து போறாரு, அவங்க மனைவி செத்துறாலும் செத்து போயிடுறாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த கடைசி நேரத்துல கூட அவங்க தவறான வழியை தெரிஞ்சுக்கிட்டாங்க, கர்த்தருடைய வழி அவங்க விட்டுட்டாங்க. அவ்வளவு நாள் வரைக்கும் கடவுள் கிட்ட நல்லா பிரியமா இருந்தாங்க. ஆனா அந்த பண ஆசை, அந்த பணம் தன்னுடைய கரத்துல வந்த உடனே அவர்கள் தவறான வழியில போயிட்டாங்க. அதனால அவங்க ஜீவனை விட்டு நரகத்துக்கு தீர்க்கப்பட்டுட்டாங்க. தாவீது அழகா சொல்றாரு, பழைய சங்கீத புஸ்தகத்துல சொல்லும் பொழுது தாவீது அழகா சொல்றாரு, கவனிங்க. சங்கீதம் 18:21 கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு. ஹலோ, பேசாதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா கேளுங்க. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அப்ப தாவீது அழகா சொல்றாரு, கர்த்தருடைய வழியை நான் கை கொண்டு வந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி வந்தேன், நான் வலதுபுறம் இடதுபுறம் தவறவில்லை, கர்த்தருடைய வழியிலேயே நான் சரியாக கடந்து வந்தேன். அதே சமயத்துல நான் கடவுளுக்கு எந்த விதத்திலும் துரோகம் பண்ணவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுதான் உத்தமம், ஆண்டவருக்கு பிரியமானது. அதனாலதான் அப்படி அந்த தாவீது கடவுளுக்கு பிரியமானதை செய்தபடியினாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது பிதாவாகிய கடவுளுக்கு ஒரே குமாரனாகிய கிறிஸ்து அந்த தாவீதுனுடைய வம்சத்துல பிறந்தார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது அந்த அளவுக்கு உத்தமனாய் இருந்தார். அவர் வாழ்க்கையில செய்த ஒரே தவறு, அந்த பத்சேபாள் என்கிறவரிடத்துல பிரவேசித்தது ஒரு பாவத்தை தவிர வேற எதிலும் அவர் தவறு செய்யவில்லை. தன்னுடைய ஆட்சி காலத்துல அவர் மரிக்கும் தருவாய் மட்டும் உத்தமத்தை கடைபிடித்து வந்தார். அதனால்தான் சொல்ல, கர்த்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன். அவர் சட்ட திட்டங்கள், நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நான் கடைபிடித்து வந்தேன். ஒருபோதும் நான் அவருக்கு விரோதமா நான் துரோகம் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் கொஞ்ச காலம் இந்த பூமியில வாழ்கிற பொழுது உத்தமத்திலே நிலை நிற்க வேண்டும். எந்த இடத்துல நம்ம கிட்ட தவறு இருக்கிறது, எந்த இடத்துல நான் தப்பு பண்றேன், என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது, என் இருதயத்தினுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, நான் வாயினால யார கடுமையா பேசுறேன், என் வாயின் வார்த்தையில கெட்ட வார்த்தை இருக்கிறதா, மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேனா, மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கிறேனா, மற்றவர்களை முகச்சுழிப்பு இல்லாத நான் பார்க்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். கர்த்தருக்கு அதுதான் பிரியமா இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி அழகா எழுதுறாரு, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும் போது சொல்றாரு, 6வது அதிகாரம் 16வது வசனத்துல, எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனங்களில் சொல்லும் போது சொல்றாரு, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் இதைதான் செஞ்சாங்க. கர்த்தருடைய பாதை, அதாவது வழி எங்கே என்று கேட்டு விசாரித்து அதுல நல்ல வழியை நீங்க தேடி அதுல கடந்து போங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவர்கள் அதுல நடக்க மாட்டோம் என்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யார சொல்றாருன்னா இஸ்ரவேல் மக்களை சொல்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அதே போல இருக்கிறது, நம்ம மறந்து போயிடக்கூடாது. இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான், நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு சொன்னாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், உலகம் முழுவதும் இருக்கிறோம். அப்ப நமக்கும் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. எத்தனையோ முறை நம்மளை கடிந்திருக்கிறாரு, எத்தனையோ முறை நமக்கு வியாதியை அனுமதிச்சிருக்கிறாரு, எத்தனையோ முறை நமக்கு பிரச்சனையை அனுமதிச்சிருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பாவம், நம்ம கிட்ட இருக்கிற குறைபாடுகள், நம்ம கிட்ட இருக்கிற ஜபம் இல்லாத தன்மை, இப்படி மற்றவர்கள் மீது நம்ம படுற பொறாமை, மற்றவர்களை கேலி கிண்டல் செய்யற காரியம், இவைகளெல்லாம் நம்ம இடத்துல குறைகள் இருக்கிறதுனால சில நேரங்களில சில கஷ்டங்களை நம்மளுக்கு ஆண்டவர் அனுமதித்து கொடுக்கிறார். அப்ப அனுமதிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? உஷாராயிடணும். ஐயோ, என் இடத்துல ஏதோ குறை உண்டு, அது எந்த இடத்துல நான் தவறு இருக்கோம் அதை சீர் செய்து கொள்ளணும். அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்த அந்த வியாதியோ கஷ்டமோ கடன் பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் லகுவா மாற்றி அதை கூடிய விரைவில் அதை நம்ம விட்டு விலக செய்வார். இதுதான் ஆண்டவருக்கு நமக்கு உள்ளது. இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்றாங்க? எந்த வழியை விசாரித்து நீங்க அதுல போங்கன்னு சொல்றேன், ஆனா அவங்க போக மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்றாரு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எத்தனையோ முறை நமக்கு ஆண்டவர் அநேக சம்பவங்கள், எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணிருக்காங்க,
எத்தனை முறை நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். ஒருவேளை ஆலயத்துக்கு போகாத கூட உங்களில் யாராவது இருக்கலாம். நீங்க உங்க வீட்டுல இருந்துட்டு ஒருவேளை உங்க கணவரோ இல்ல மனைவியோ இல்ல பிள்ளைகளோ இல்ல பெற்றோரோ அவர்கள் எல்லாம் இந்துக்கா இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நிலையில அவங்க ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அந்த விதமான நிலையில கூட இப்படி யார் மூலமாவது தொலைபேசியின் வாயிலாகவோ நேராகவோ சத்தியத்தை கேட்கும் போது அந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை லகுவாய் மாற்றி செல்வார். அதுதான் ரொம்ப முக்கியம். எரேமியா தீர்க்கதரிசி அதே மாதிரி எழுதுறாரு. 32:19 எழுதுறாரு, யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மணிபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. பாருங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்மள பாக்குறாரு. அவருடைய கண்கள் நம்ம மீது நோக்கமா இருக்கிறது, கவனித்து பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்கள எத்தனை பேர் கேட்கறீங்களோ எனக்கு தெரியாது, எத்தனை பேர் இதுல கூடி வந்திருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அருமையான மகள் பிரீத்தி சொன்னாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டு உங்களோட கூட நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் சுயமா பேசல, எனக்கு சுயம் பேசுறதுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் வேதத்துல சொன்னதை குறிப்பெடுத்து உங்களோட ஒரு பேசிட்டு இருக்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்றீங்க, இப்ப நடுவுல யாரு கூட பேசுறீங்க. அப்ப என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். நான் உங்களை பார்க்கல, நான் உங்க முகம் யாருன்னு யாருமே தெரியாது எனக்கு, ஆனா என்னையும் உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம ரெண்டு பேரையுமே பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். அதுதாங்க வேதத்துல எரேமியா சொல்லும் போது அழகா சொல்றாரு, அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகள் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. இதுதாங்க எல்லா வழிகளும். நம்ம தப்பு செய்தாலும் சரி செய்தாலும், நம்ம ஜெபம் பண்ணாலும் இல்ல எங்க சினிமா கொட்டாயில உட்கார்ந்து இருந்தாலும், எந்த நிலையில் நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதை மறந்து போயிடக்கூடாது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, வேத வசனம் நமக்கு எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்துருக்கீங்களா. இது எல்லாமே மரண வழி. இந்த மரண வழியை விட்டுட்டு ஜீவ வழிக்கு போகணும்னா, ஜீவ வழி நமக்கு என்ன சொல்லுது கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம். யாராவது உங்கள வாசிக்க முடியுமா? வேத புத்தகம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா வாசிங்க. மத்தேயு 7:14. மத்தேயு 7:14 வாசிக்கிறேன். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். போதும் போதும், எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாருங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. இதனுடைய உள்ளான அர்த்தம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த இடுக்கமும் அது நெருக்கமா இருக்குதுன்னா என்ன தெரியுங்களா? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு முள்ளில் மீது நடக்கிறது போல. இன்னைக்கு நம்ம நல்லா அருமையா ஜெபம் பண்ணீங்க. நம்ம மணிப்பூர் மாநிலத்துக்காக, பல இயற்கையின் சீற்றங்களினால் அழிந்த மக்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணீங்க. நல்லா கவனிங்க. குறிப்பா கிறிஸ்தவ மக்கள் எங்க அழிக்கப்பட்ட மணிப்பூர்ல நல்லா தெரியும். அதுவும் ரொம்ப தாழ்மை உள்ள தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள், மலைவாசிகள், அவங்கள குறிப்பு வச்சு அவங்களதான் அழிச்சாங்க. காரணம் என்னன்னா கிறிஸ்துவர்கள் என்பதனால. அப்ப கிறிஸ்தவர்களுடைய வழி எப்படிப்பட்டது? அவங்க பாவம் செய்யல, அவங்க யாரையும் போய் ஒன்னும் கேட்கல, அவங்க பாட்டுன்னு அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆலயத்தை போவாங்க, தொழுது கொள்வாங்க, வேலை செய்வாங்க, அவங்க பாட்டுன்னு அவங்க உழைப்பு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. யாருக்கும் ஒன்னும் தொந்தரவு கொடுக்கல. ஆனாலும் பிசாசுடைய மக்கள் என்ன பண்றாங்க? கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை அவங்க அழிக்க சொன்ன காரணம் அதுதான் சொல்றாரு இங்க. இடுக்கமான வழி, அது நெருக்கமான வழி. அப்போ ஜீவனுக்கு போகிற வழி இப்படிதான் இருக்கும். இந்த வழியெல்லாம் நம்ம கடந்து போகணும். நம்ம நடக்கும்போது காலில் முள்ளு குத்தம், கல்லு குத்தம், மலைப்பகுதியா இருக்கும், அது கரண்டு முரடான இருக்கும். நம்ம வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் வருது இல்லையா? முகாந்திரம் இல்லாம எவ்வளவு பேர் நம்மளை பகைக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் சொன்னார், அல்ல ஆண்டவர் அழகா சொன்னாரு, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் மற்றவர்களால பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பகை நமக்கு தானா வரும், நம்ம போய் யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், தன்னாலே நம்மளை தேடி வரும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி உங்களை பகை தேடி வந்து அவைகளெல்லாம் நீங்க மேற்கொண்டு சகித்து பொறுமையோட ஆண்டவர் ஜெபத்தோடு நீங்க கடந்து போவீர்களானால் உங்களுடைய வழி சபையான பாதையா இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அது கண்டுபிடிக்கிறவங்க செலவுதான்,
இன்னைக்கு பாருங்க, இந்தியாவில எத்தனை பர்சன்டேஜ் கிறிஸ்தவர்களும் 13-14% தான் இருக்காங்க. அப்போ 140 கோடி மக்கள்ல 13-12% தானே. அப்போ எவ்வளவு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுதான் சிலர் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஜீவனுக்கு போற வழி கொஞ்சம் பேர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேர்ல நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ அதிகமான பேர் எதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த பாதாளத்துக்கு போகிற பிரதானமான வழி, விசாலமான வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அதுல போயிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, அது அவங்க எப்ப ஆண்டவர் தேடி வராங்களோ வரட்டும். ஆனா கொஞ்சம் வழியை கண்டுபிடிச்சவங்களுக்கும் நிறைய உபத்திரவங்கள், அது இடுக்கமான வழியா இருக்குது, அது நெருக்கமுமா இருக்கிறது அப்படின்னு அழகா சொல்லி கொடுக்கிறாரு. நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதுறாரு பாருங்க, 15:24, கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். ரொம்ப அழகா சொல்றார் சாலமோன். அது கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படியாக விவேகி, அதாவது ஞானம் உள்ளவனுக்கு, அறிவுள்ளவனுக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியா இருக்குது. உன்னதம் என்பது பரலோகம். அந்த பரலோகத்தை நோக்கக்கூடிய வழியா இருக்கிறது. அந்த வழியில தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான வழியை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த 1 மணி நேரம் இந்த கூடுகையில நான் என் முகம் உங்களுக்கு தெரியாது, உங்க முகம் எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாரான்னு நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதுக்கு 2 பேருக்கு நடுவுல கர்த்தர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த விதமான வழியில நம்ம கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 6:23 சொல்லப்படுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சி ஜீவ வழி. அப்ப போதனையை கேட்கணும். இப்ப நான் பெரிய படிப்பாளி, அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு தான் வரல. சத்தியம் ஆண்டவர் எனக்கு சொல்லும்படி ஆவியானவர் எனக்கு உள்ளத்துல கொடுத்தது நான் உங்களோட கூட பேசிட்டு இருக்கிறேன். அப்ப அதை கேட்கணும். நீங்க அதைத்தான் சொல்ற, போதக சிட்சியே ஜீவ வழி. அப்போ பரலோகத்துக்கு போற வழியை நம்ம போகணும்னு சொன்னா இப்படிப்பட்ட சத்தியத்தை நம்ம உட்கார்ந்து அமைதியா கேட்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறார் 35:8, அதாவது அங்கே பெரும் பாதையான வழிகளுக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. இதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வழி. அல்லேலூயா. பாருங்க, நல்லா சொல்றாரு ஏசாயா 35:8, அது பெரும் பாதையான வழி. ஆனா பெரும் பாதையான வழியா இருந்தாலும் அதுல போவது ரொம்ப சுலபம் கிடையாது. அது கரடு முரடாகவும் குறுகலாகவும் அது இடுக்கமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பரிசுத்த வழி எனப்படும் என்று சொல்லப்படுகிறது அந்த வழிக்கு பேரு. அதுல தீட்டுள்ளவன், அதாவது பாவம் செய்தவன் அதுல போக முடியாது. அந்த வழியில நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும், பேதைன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னோசன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்னோசன்டான, ஐயோ வலது கை கண்டதுக்கு வித்தியாசம் தெரியலப்பா, பாவம் அந்த பிள்ளை, அது ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, பேதை. அந்த பேதையா இருந்தா கூட சரியான விதத்துல அந்த பாதையில போய் சரியா அவங்க பரலோகத்துல நுழைஞ்சிருவாங்க, திசை கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழகா இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, நீதிமொழிகள் 10:17 சொல்றாரு, புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியிலே இருக்கிறான். இதுதான் ஞானி எழுதுறாரு, சாலமோன் ஞானி. புத்திமதிகளை, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த அறிவுரைகள், இது ஆவியானவர் என் உள்ளத்திலே கொண்டு வந்த வார்த்தைகளை உங்களோட கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் நல்ல படிப்பறிவு உள்ளவன், பெரிய மேதை இல்லை, நான் ஒன்றும் அறியாதவன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லி கொடுக்கும்படி சொன்ன வார்த்தை, புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன். அதாவது சொல்ற வழியை நீங்க யாரெல்லாம் அதை பிடிச்சுக்கிறீங்களோ அவர்களுக்கு ஜீவ வழி என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 29:1 சொல்ற, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடதியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதிலே நாசம் அடைவான் என்று வேதத்துல திட்டமா வாசிக்கிறோம். அப்ப அடிக்கடி நம்ம சத்தியத்தை கேட்டோம், அடிக்கடி போதனைகளை கேட்டோம், அடிக்கடி இந்த வேத வசனத்தை வாசித்தோம், நம்ம மறுபடியும் நாய் தன் கக்கினதே தின்னும்ன்ற வார்த்தையின்படி நம்ம திரும்ப திரும்ப நம்முடைய பாதையை விட்டு கடந்து போவோமானால் அது சடுதியில நமக்கு கெடுதல் ஏற்படும், மரணம் ஏற்படும். அதை நம்ம ஜாக்கிரதை பண்ண சொல்லணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வழி. ரொம்ப அழகா சொன்னார். முதல்ல நான் சொல்லும்போது சொன்ன பாத்தீங்களா, அந்த யோவான் 14:5-6 அதுக்கு அடுத்தது சொல்லும்போது அழகா சொன்ன நானே வழி, 6வது வசனத்துல நானே வழியும் சத்தியம், அதுதான் இங்க சொல்றாரு. யோவான் 10:9 இயேசு நானே வாசல், என் வழியா ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்பது உங்களுக்கு தெரியும்.
அப்ப அவன் உள்ளும் புறமும் போய் நல்ல மேய்ச்சலை கண்டிடுவான். அதான் கர்த்தருடைய வழியில நடந்து போவோமானால் நமக்கு அது ஆண்டாண்டு காலம், இத்தனை காலம் கிடையாது, அது நித்தியமான காலங்கள் தேவனோடு கூட இருப்போம். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். யூதா என்கிற புஸ்தகத்துல எழுதப்பட்ட ஒரு வசனம் 24-25 வசனப்படி, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று முடிக்கிறார். நல்லா கவனிக்கணும். வழுவாதபடி, நம்ம எந்த விதத்திலும் வலதுபுறமோ இடதுபுறமோ வழிக்கு போய் விடாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை அவர் மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே ஞானமுள்ளவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு மாத்திரம்தான் கனமும் மகிமையும் உண்டாக வேண்டும். இப்படி இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் இந்த நாளிலே வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கார். மரண வழியும் ஜீவ வழியும். மரண வழி எப்படி இருக்கும், ஜீவ வழி எப்படி இருக்கும்? மரணத்துக்கு போற வழி எங்க போய் விடும், ஜீவனுக்கு போற வழி எங்க கொண்டு போய் நிறுத்தணும். இது 2 வழிகளை நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். இதை தொடர்ந்து இந்த வசனங்களை சொன்ன காரியங்களை உங்கள் மனதில் வைத்து சிந்தித்து மீண்டும் மீண்டுமாக தேவனிடத்துல ஜெபித்து அந்த வசனங்களை தொடர்ந்து நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் ஆண்டவர் மறுபடியும் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்வார். கர்த்தர் உங்களை நல்வழியிலே நடத்துவாராக. ஆமென். பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன், ஒருபோதும் மறவேனையா இயேசுவே உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். வாழ்க்கை பாதையிலே எத்தனையோ துயரங்கள் தோல்விகளும் வந்ததையா ஏசையா, தோல்விகளும் வந்ததையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். பாசம் வைத்தீர், கண்ணீரை துடைத்தீரையா, எந்தன் துன்பமெல்லாம் தீர்த்தீரையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். பாடல்கள் பாடிடுவேன், வாயார புகழ்ந்திடுவேன், உம்மை எங்கும் சொல்வேனையா, உம்மை
உம்மை எங்கும் சொல்வேனையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா, இயேசுவே உம் கிருபை போதுமையா. எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன்.